Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நல்ல காரசாரமான தக்காளி சட்னி தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி சட்னி பாத்தீங்கன்னா நம்ம ரோட் சைடுல சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்டோட அந்த ஸ்டைல்ல தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த சட்னி நீங்க உங்க வீட்ல செஞ்சீங்கன்னா யூசுவலா எல்லாரும் சாப்பிடுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ரோட் சைட் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ரோட்டுக்கடை தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 வரமிளகா, தக்காளி ஒரு 2 தக்காளி, கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 4 பூண்டு பல். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். நமக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதும், இந்த சட்னிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சட்னி தாளிச்சிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி கூட சேர்த்துடலாம். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.